إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த பாடத்திலே நாம் தயம்மும் சம்பந்தமாக பார்த்தோம். தயம்மும் என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன, எப்போது தயம்மும் செய்ய வேண்டும், தயம்மும் செய்வதற்கான மார்க்க ஆதாரம் என்ன, குர்ஆனிலும் ஹதீஸிலும், அதே போன்று தயம்மும் செய்யக்கூடிய முறை என்ன, இது போன்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்று தயம்முமுக்கு என்ன நிபந்தனை இருக்கிறது என்பதை பார்த்தோம். தயம்மும் செய்வதற்கு நியா அவசியம் என்பதை பார்த்தோம். அதே போன்று சிறு தொடக்குக்காக தயம்மும் செய்தால் உதுவை முறிக்கக்கூடியவை அதை முறிக்கும். பெருந்தொடக்குக்காக தயம்மும் செய்தால் குளிப்பை கடமையாக்கக்கூடியவை அந்த தயம்முமை முறிக்கும். எதற்கு தயம்மும் செய்தாலும் தண்ணீர் கிடைத்தால், தண்ணீரை பயன்படுத்த முடியுமாகிவிட்டால் அங்கே தயம்மும் முறிவடைந்துவிடும் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஜனாபா என்றால் என்ன, மார்க்கத்திலே குளிப்பு என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன, ஜனாபா என்று எதற்கு சொல்லப்படுகிறது, அதே போன்று குளிப்பு எந்த அளவு குளிப்பது வாஜிப், எந்த அளவு வாஜிப், குளிப்பிலே வாஜிபான விடயங்கள் நீயா, அதே போன்று முழு உடலுக்கும் தண்ணீரை படுத்துவதுதான் வாஜிப் என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று முஸ்தஹப்பான குளிப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே எவ்வாறு குளிப்பது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதே போன்று குளிப்பிலே கட்டாயமாக உது செய்ய வேண்டுமா, மதுமதா மூக்குக்கு வாய்க்கு தண்ணீர் செலுத்தி கழுவுவது, அதே போன்று இஸ்தின்ஷாக் மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி கழுவுவது, இது கட்டாயமா இல்லையா என்பதை பார்த்தோம். சரியான கருத்து கட்டாயம் அல்ல, முஸ்தஹப் என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று பெண்கள் தங்களுடைய தலைமுடிகளை, முடிச்சுக்களை அவிழ்த்து விட்டுத்தான் குளிக்க வேண்டுமா, அல்லது அவிழ்க்காமலே தண்ணீர் தலையின் முடியின் கீழ்ப்பகுதியிலே, தலையோடு முளைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தண்ணீர் பட்டால் போதுமானதா, எல்லா உடலுக்கும் தண்ணீர் பட்டால் போதுமானது என்பதை நாம் பார்த்திருந்தோம். முடியை அவிழ்க்க தேவையில்லை என்பதை பார்த்தோம். அதே போன்று குளிப்பு பெரும் தொடக்கோடு சிறு தொடக்கையும் அகற்றிவிடும் என்பதுதான் பலமான கருத்து. குர்ஆனுடைய வசனத்தின் அர்த்தமும் அதைத்தான் சொல்கிறது என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். அறிவுபூர்வமாகவும் அதுதான் ஏற்புடையது என்பதை பார்த்தோம். அதே போன்று முஸ்தஹப்பான குளிப்புகள் என்ன எவை என்பதை பற்றி பார்த்திருந்தோம். வெள்ளிக்கிழமை குளிப்பது சரியான கருத்தின்படி வாஜிப் என்பதை நாங்கள் பார்த்தோம். முஸ்தஹப்பான குளிப்புகளை குளிக்கின்ற பொழுது அங்கே உது செய்வது கட்டாயம் என்பதை பார்த்தோம். அதே போன்று வாஜிபான குளிப்பான ஜுமாவுடைய குளிப்பை குளித்தாலும் அங்கேயும் உது செய்வது வாஜிப். எனவே ஹதஸை நீக்குவதற்காக, பெருந்தொடக்கை நீக்குவதற்காக குளிக்கப்படுகின்ற குளிப்புக்குத்தான் உது செய்வது கட்டாயமில்லை, அந்த சுத்தமே போதுமானது என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் கனவுலே இஹ்திலாம் ஏற்பட்டால், மணி வெளிப்பட்டால் குளிப்பு கடமை, மணி வெளிப்படாமல் ஒருவர் கனவு கண்டால் அங்கே குளிப்பு கடமை இல்லை என்பதை பார்த்தோம். ஒரு காபிர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்கின்ற பொழுது அவர் கட்டாயமாக குளிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று குளிப்பை கடமையாக்கக்கூடிய பல விடயங்களை பார்த்தோம். உடல் உறவு கொள்வது, தூக்கத்திலோ அல்லது விழிப்பிலோ மணி வெளிப்படுவது, இந்திரியம் வெளிப்படுவது, மாதவிடாய், நிஃபாஸ், குழந்தை பெற்றால் வரக்கூடிய இரத்தம், இதிலிருந்து சுத்தமாகுவது போன்ற நிலைகளிலே குளிப்பு கடமையாகும். அதே போன்று ஒரு காபிர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் குளிப்பு கடமை, ஜுமாவுக்கு குளிப்பது கடமை. அதே போன்று மோசமான வாடைகள் உடலில் இருக்கின்ற பொழுது குளிப்பது கடமை என்று நாங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது முக்கியமான ஒரு விடயம். அதுதான் பாபுல் ஹைதி வன் நிஃபாஸ், மாதவிடாய், அதே போன்று நிஃபாஸ். நிஃபாஸ் என்பது குழந்தை பெற்றால் வரக்கூடிய இரத்தம். மாதவிடாய் என்பது பெண்களுக்கு மாதம் பொதுவாக வரக்கூடிய இரத்தத்தை நாங்கள் மாதவிடாய் என்று சொல்கிறோம். இது சம்பந்தமான பாடம் தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக
நூலாசிரியர் முதலாவதாக மாதவிடாய், அதற்கு அரபியிலே நாங்கள் ஹைத் என்று சொல்கிறோம். இதற்கான வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறார்கள். தமுன் அஸ்வத், மாதவிடாய் என்பது ஒரு கருப்பு நிறமான இரத்தம் அல்லது கருப்புக்கு நெருக்கமான இரத்தம், ஒரு டார்க் நிறமான ஒரு இரத்தமாக இருக்கும். ராயஹத்துஹு கரீஹா, அதனுடைய வாடை மோசமானதாக இருக்கும், அதாவது அருவருப்பத்தக்கதாக, வெறுக்கப்படக்கூடியதாக இருக்கும். என்றால் நீண்ட நாள் கருப்பையில தங்குவதனால் அந்த வாடை அதற்கு வருகிறது. இஸ்திஹாதாவுடைய நாங்கள் சட்டத்தை பின்னால் பார்ப்போம். இஸ்திஹாதாவுடைய அந்த இரத்தம் பொதுவாக அந்த நிலையிலே பெரும்பாலும் இருக்காது. இது யஹ்ருஜு மினல் மர்அத்தி இந்த புலூகிஹா சின்ன தக்லீஃப், பருவ வயதை ஒரு பெண் அடைகின்ற பொழுது இந்த இரத்தம் வெளிப்படும். இந்த இரத்தம் வெளிப்பட்டாலே ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விடுவார். எனவே பருவ வயதை அடையக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது, ஹைத் ஏற்படுகிறது. வயுஆவிதுல் மர்அத்து ஃபி குல்லி ஷஹரின் காலிபன், பெரும்பாலும் பெண் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஏற்படக்கூடியவளாக இருப்பார். இதன் பெரும்பாலும் சில பெண்களுக்கு பல மாதங்களுக்கு ஒரு முறை கூட ஏற்படலாம், அல்லது ஒரே மாதத்திலே 2 முறை கூட சில நேரம் சில பெண்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. حتى صار يطلق عليه كثير من النساء العادة الشهرية. அதிகமான பெண்கள் இந்த மாதவிடாய்கள் ஆதத்து ஷஹரியா, மாதவிடாய் என்று நாம் தமிழில் சொல்வதை போன்று மாதாந்த வளமை என்று அரபியிலே இதற்கு பயன்படுத்துகிறார்கள். என்றால் மாதம் மாதம் பெரும்பாலும் வருவதனால். சரி, இதான் மாதவிடாய் இரத்தத்தை பற்றிய ஒரு வரைவிலக்கணத்தை நூலாசிரியர் முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நிஃபாஸ். நிஃபாஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நூலாசிரியர் சொல்கிற பொழுது, தமுன், அதுவும் ஒரு இரத்தம். யஹ்ருஜு மினல் மர்அத்தி இன்த விலாதத்திஹா, ஒரு பெண்ணிடமிருந்து அவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அது வெளிப்படுகிறது. வசிஃபாத்துஹு கசிஃபாத்தி தமில் ஹைத், அதனுடைய பண்புகள் ஹைதுடைய இரத்தத்தின் பண்புகளை ஒத்ததாக இருக்கும். ஹைதுடைய இரத்தத்தை போன்றுதான் நிஃபாசுடைய இரத்தம் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் உரிய சட்டங்களும் உண்டாகத்தான் இருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசாலாவாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது மசாலா, அல் ஹாயிது வன் நுஃபஸாஉ தஹ்ருமு அலைஹிம் ஸ்ஸலாத்து வஸ்ஸியாமு பில் இஜ்மா. ஏகமனதாக இஜ்மா, மாற்று கருத்து எதுவும் இல்லை. மாதவிடாய் உள்ள பெண் ஹாயித், அதே போன்று நுஃபஸா நிஃபாஸ் உள்ள பெண், இந்த இருவருக்கும் தொழுவதும் நோன்பு நோட்பதும் ஹராம். தொழ முடியாது, நோன்பு நோட்க முடியாது, மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. வயஜிபு அலைஹிமா கதாஉ ஸியாம், இதிலே அவர்கள் நோன்பை கதா செய்ய வேண்டும், தொழுகையை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது சம்பந்தமாக முஆதா என்கின்ற பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே முஆதா கேட்கின்றார்கள், மா பாலுல் ஹாயிது தக்தி ஸியாம ஸௌம வலா தக்தி ஸலாஹ், ஏன் மாதவிடாயுள்ள பெண் நோன்பை, மாதவிடாயுடைய நேரத்திலே விட்ட நோன்பை கதா செய்தால் தொழுகையை கதா செய்வதில்லை என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள், முஆதாவிடத்திலே, அஹரூரியத்துன் அன்தி, நீர் ஒரு ஹரூரிய பெண்மணியா? ஹரூரா என்ற இடத்திலே ஹவாரிஜர் ஒன்று சேர்ந்ததனால் ஹவாரிஜருக்கு அன்றைய காலத்திலே ஹரூரியா என்று பெயர் சொல்லப்படும். எனவே நீ ஒரு ஹரூரிய பெண்ணா என்று கேட்கின்றார்கள். ஒரு ஹவாரிஜ் கொள்கை கொண்ட பெண்ணா? இந்த மாதிரியான சில நேரம் ஹவாரிஜரிடத்திலே இவ்வாறான இடக்கமுடக்கான கேள்விகளை கேட்பது அவர்களுக்கு ஒரு வளமையா இருந்திருக்கிறது போல. அதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, அவ்வாறு கேட்கின்றார்கள். அதற்கு முஆதா சொல்கிறார்கள், இல்லை, நான் லஸ்து பிஹரூரியத்தின் வலாக்கின்னி அஸ்அல், ஆனால் நான் கேள்வி கேட்கிறேன், நான் ஹரூரிய பெண் அல்ல, நான் ஒரு கேள்விக்காக கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஸீபுனா தாலிக், எங்களுக்கு அது ஏற்படும், அது என்றால் மாதவிடாய் ஏற்படும். ஃபனுமரு பிகதாஇஸ் ஸௌம், நாங்கள் நோன்பை கதா செய்யுமாறு கட்டளையிடப்படுவோம். வலா நுமரு பிகதாஇஸ் ஸலாஹ், தொழுகையை கதா செய்யுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட மாட்டோம். அதாவது நோன்பை வேறொரு மாதவிடாய் இல்லாத காலத்திலே நோக்க வேண்டும், கதா செய்ய வேண்டும், தொழுகையை அவ்வாறு கதா செய்ய தேவையில்லை. இவ்வாறு நாம் ஏவப்படவில்லை என்றால் யார் ஏவுவது? நபி அவர்களுடைய காலத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து மின் நாகிஸாத்தி அக்லின் வ தீனின் அக்லப லிதீ லுப்பின் மின்குன்ன, பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், பெண்களே, மார்க்கத்திலும் அறிவிலும் குறைவாக இருந்தும் புத்தியுள்ள ஆண்களை மிகைக்கின்றவர்களாக உங்களை விட நான் யாரையும் பார்க்கவில்லை என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது
ஒரு பெண் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ் வமா நுக்ஸானுல் அக்லி வத்தீன், புத்தியும் மார்க்கமும் குறைவாக இருப்பதென்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா நுக்ஸானுல் அக்லி, புத்தி குறைவானது, அக்ல்லே குறைவானவர்கள் பெண்கள் என்பதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஷஹாதத்து இம்ரஅத்தைனி தஅதிலு ஷஹாதத ரஜுல், 2 பெண்கள் சாட்சி சொல்வது ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமமானது. ஃபஹாதா நுக்ஸானுல் அக்ல், இதுதான் புத்தியில் குறைவு என்பதனுடைய அர்த்தம். அதே போன்று வதம்குசுல் லயாலி மா துஸல்லி வதுஃப்திரு ஃபி ரமதான், பல இரவுகள், பல இரவுகள் இரவு மட்டுமல்ல, அந்த இரவு என்பது நாளை குறிக்கக்கூடிய சொல். அதாவது அரபு மொழியிலே லைலா, லயாலி என்பது நாட்களை குறிப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். யௌம் என்பதை நாட்களை குறிப்பதற்கு பயன்படுத்துவதை போன்று. அடிப்படையில் அது இரவை குறித்தாலும் அந்த இரவோடு வரக்கூடிய நாளையும் சேர்த்து அது குறிக்கும். எனவே பல இரவுகள் என்றால் பல நாட்கள் ஒரு பெண் தொழாமல் இருப்பாள் மாதவிடாய் காலத்திலே. அதே போன்று ரமதானிலே அவள் நோன்பை விட்டு விடுவாள். வஹாதா நுக்ஸானுத்தீன், இது மார்க்கத்திலே உள்ள குறை. எனவே ஆண்களை விட பெண்கள் மார்க்கத்திலே குறைவாக இபாதாவிலே ஈடுபட வேண்டி இருக்கிறது. மாதவிடாய் காலத்திலே அவர்களால் தொழ முடியாது. அதே போன்று ரமதானுடைய மாதத்திலும் கூட அவர்களால் மாதவிடாய் காரணமாக நோன்பு நோக்க முடியாமல் இருக்கும் சில நாட்கள். எனவே இந்த நிலையில அவர்களுடைய மார்க்கத்திலே குறைவு ஏற்படுகிறது. அதே போன்றுதான் புத்தியிலும். புத்தி என்பது இங்கே பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களை விட வித்தியாசமானவர்கள். சாட்சி சொல்வதிலே பெண்களுடைய 2 பேருடைய சாட்சியத்தை ஒரு ஆணுடைய சாட்சியத்துக்கு மார்க்கம் சமமாகி இருக்கிறது. அறிவியல் ரீதியாகவும் இது சரியான நிலைப்பாடு என்பது இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் பெண்களுடைய பண்புகளிலே அவர்கள் சிந்திக்கின்ற அந்த தன்மையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆண்களுடைய சிந்திக்கின்ற தன்மையிலே வித்தியாசம் இருக்கிறது. இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறான். அதனால் பெண்களிலே இது குறை என்பது அல்ல. எனவே இப்படியான நிலையிலும் கூட நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண்கள் ஆண்களையே, புத்தியுள்ள ஆண்களையே, விவேகமான ஆண்களையே மிகைத்து விடுகிறார்களே என்று நபி அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். இங்கே முக்கியம் என்னவென்றால், பெண்கள் நோன்பு நோற்பதோ தொழுவதோ இல்லை அவர்களுடைய மாதவிடாய் காலத்திலே. எனவே இந்த ஹதீஸுடைய விளக்கங்களை நாங்கள் இங்கே பேசவில்லை. சுருக்கமாக இதன் இந்த ஹதீஸை நாம் இந்த இடத்திலே நூலாசிரியர் குறிப்பிட்டதற்கான காரணம். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வரும். அல் ஹாயிது வன் நுஃபஸாஉ லா யதுஃபானி ஃபில் பைத்தி ஹத்தா தத்ஹுரா. மாதவிடாய் பெண், ஹாயித், நுஃபஸா, நிஃபாஸ் உள்ள பெண், இவர்கள் காபாவிலே அவர்கள் தவாப் செய்ய முடியாது, சுற்றி வருவதற்கு முடியாது, அவர்கள் சுத்தமாகும் வரையில். இதற்கு ஆதாரம் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு புறப்பட்டோம். லா நذ்குரு இல்லல் ஹஜ், நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்காகத்தான் புறப்பட்டோம், ஹஜ்ஜை தான் செய்ய வேண்டும் என்று போனோம். ஹத்தா ஜினா சரிஃப், சரிஃப் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்த பொழுது ஃபதமித், எனக்கு தம்ஸ் ஏற்பட்டது. தம்ஸ் என்பது ஹைத் என்பதற்கான இன்னொரு பெயர். மாதவிடாய் ஏற்பட்டது. فدخل علي رسول الله صلى الله عليه وسلم وانا ابكي, நான் அழுது கொண்டிருக்கும் நிலையில் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்போது அழுகிறார்கள், அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, இபாதாக்களை சரியாக செய்ய முடியாமல் போகுமே என்கின்ற கவலை அவர்களுக்கு வருகிறது. فقال ما يبكيك, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, فقلت والله لوددت اني لم اكن خرجت هذا العام, இந்த வருடம் நான் ஹஜ் செய்வதற்காக வந்திருக்காமல் இருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த வருடம் வந்தார்கள், நடந்தது, இப்போது மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது, இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படும், ஹஜ்ஜை ஒழுங்காக செய்ய முடியாமல் போகும் என்ற அச்சத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாலகி லஅல்லகி நஃபிஸ்தி, என்ன உங்களுக்கு நடந்திருக்கிறது, உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது போலும் என்று சொல்லிவிட்டு நிஃபாஸ் என்கின்ற சொல்லையும் மாதவிடாய்க்கும் செய்வார்கள், பயன்படுத்துவார்கள். லஅல்லகி நஃபிஸ்தி. அப்போது நான் ஆம் என்று சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆம் என்று சொன்னேன். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஷைஉன் கதபல்லாஹு அலா பனாதி ஆதம், இது அல்லாஹு தஆலா ஆதமுடைய பெண் மக்களுக்கு எழுதி வைத்திருக்கக்கூடிய, அதாவது கட்டாயமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒன்று. அதிலிருந்து யாரும் தவிர்க்க முடியாது. அது அல்லாஹு தஆலா விதித்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இஃப்அலி மா யஃப்அலுல் ஹாஜ், ஒரு ஹாஜ் செய்யக்கூடியதை நீங்கள் செய்யுங்கள். غير ألا تطوفي بالبيت حتى تطهري,
நீங்கள் சுத்தமாகும் வரையிலே பைத்தை கஅபாவை தவாப் செய்ய மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எனவே கஅபாவை தவாப் செய்வதற்கு மாதவிடாயுள்ள பெண்ணுக்கோ அல்லது நிஃபாஸ் உள்ள பெண்ணுக்கோ முடியாது என்பது இதிலிருந்து தெரிகிறது. அது நிபந்தனை. எனவே கஅபாவை தவாப் செய்வதற்காக சுத்தமாக இருப்பது நிபந்தனை. இங்கே சுத்தம் என்பது மாதவிடாயிலிருந்து பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருப்பதுதான். இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். المرأة الحائض أو النفساء يحرم على زوجها مواقعتها ويباح له ما دون ذلك. மாதவிடாயுள்ள பெண், அதே போன்று நிஃபாஸ் வந்த பெண், இந்த பெண்களை அவர்களுடைய கணவன்மார்கள் உறவு கொள்ளக்கூடாது, உடலுறவு கொள்ள ஜிமா செய்யக்கூடாது. அதல்லாத விடயம், உடலுறவு அல்லாத ஏனைய விடயங்கள் அவர்களுக்கு ஹலாலானது. அவர்களை தொடுவது, அவர்களை முத்தமிடுவது, இது போன்ற விடயங்கள் ஹலாலானது. உடலுறவு கொள்வதுதான் ஹராமானது. உடலுறவுக்குரிய வரைவிலக்கணத்தின் அடிப்படையில உடலுறவு கொள்வது அவர்களுடைய மாதவிடாய் வரக்கூடிய அந்த இடத்திலே அந்த காலத்திலே உறவு கொள்வது கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வயஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅ்தஸிலு நிஸாஅ ஃபில் மஹீத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து, உங்களிடத்திலே அவர்கள் ஹைதை பற்றி கேட்கின்றார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு நோவினை என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஅ்தஸிலு நிஸாஅ ஃபில் மஹீத், ஹைதுடைய காலத்திலே அல்லது ஹைதுடைய அந்த இடத்தை விஷயத்திலே பெண்களை நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மஹீத் என்பது இந்த இடத்தை கூட குறிக்கக்கூடியது. ஹைதுடைய இடம் அல்லது ஹைதுடைய இந்த காலம் அல்லது ஹைத், இதனை நீங்கள் இந்த காலத்தில் பெண்களை நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பெண்களை ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்களை ஒதுக்கி வையுங்கள். அவர்களோடு சாப்பிடாதீர்கள். யூதர்கள் செய்ததை போன்று அவர்களுக்கு தனியான வீட்டுக்கு வெளியிலே ஒரு இடத்தை கொடுங்கள். அவ்வாறு அல்ல. ஃபில் மஹீத், அந்த ஹைதுடைய இடத்திலே, ஹைது வரக்கூடிய இடத்திலே நீங்கள் அவர்களோடு உறவு கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். நபி அவர்களுடைய விளக்கம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. வலா தக்ரபூஹுன்ன, அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள். ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரையிலே நெருங்காதீர்கள், உறவு கொள்வதில்லை. ஃபைதா தத்ஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால் ஃபஅ்தூஹுன்ன மின் ஹைது அமரகுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவியதின் அடிப்படையிலே அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களோடு உறவு கொள்ளலாம். இன்னல்லாஹ யுஹிப்பு தவாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்பவர்களை, அவன் பக்கம் மீளுகின்றவர்களை நேசிக்கின்றான். சுத்தமாக இருக்கின்றவர்களை, சுத்தம் செய்து கொள்பவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இங்கே அதே போன்று இது ஆதாரமாக இருக்கிறது. ஹைதுடைய காலத்திலே உறவு கொள்ளக்கூடாது என்பதற்கு. அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர்அத்து ஃபீஹிம் லம் யுஆகிலுஹா வலம் யுஜாமிஊஹுன்ன ஃபில் புயூதி வஸஅல أصحاب النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم فأنزل الله تعالى ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في المحيض إلى آخر الآية. فقال رسول الله صلى الله عليه وسلم اصنعوا كل شيء إلا النكاح. இந்த ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யூதர்கள், அவர்களில் ஒரு பெண் மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அந்த பெண்ணோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். வீட்டிலே அவர்களோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள். வீட்டுக்குள்ளே அவர்களை வைக்க மாட்டார்கள். மாதவிடாய் உள்ள பெண் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களோடு வாழ மாட்டார்கள். அவர்களை தனியாக பிரித்து விடுவார்கள். நபி தோழர்கள் நபி அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மேற்படி வசனத்தை, குர்ஆனுடைய ஆயாவை இறக்கி வைத்தார். எனவே இந்த ஆயாவின் கடைசி வரையில இறக்கி வைத்தார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாவற்றையும் பெண்களோடு செய்யலாம். யூதர்கள் தவிர்ப்பதை போன்று தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நிக்காஹ், நிக்காஹ் என்று சொல்வது உடலுறவு கொள்வது, ஜிமா. எனவே உடலுறவு கொள்வதை தவிர அடுத்த அனைத்தையும் நீங்கள் பெண்களோடு செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உடலுறவு கொள்வது மாதவிடாயுடைய காலத்தில் ஹராம், அதே போன்றுதான் நிஃபாஸுடைய காலத்தில். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். யஜிபுல் குஸ்லு அலல் ஹாயிதி வன் நுஃபஸாஇ இன்த துஹுரிஹின், அதாவது மாதவிடாய் உள்ள பெண், நிஃபாஸ் உள்ள பெண், அவர்கள் சுத்தமாகின்ற பொழுது, அவர்களுடைய இரத்தம் நிற்கின்ற பொழுது அவர்கள் குளித்துக் கொள்வது வாஜிப், குளித்துக் கொள்வது கட்டாய
கடமை. இதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா மேற்படி ஆயாவிலே அதனை சொல்கிறான். ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فإذا تطهرن அவர்கள் சுத்தமாகிவிட்டால், அவர்கள் சுத்தம் செய்து கொண்டு விட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நீங்கள் அவர்களிடத்திலே செல்லுங்கள். இங்கே சுத்தம் செய்து கொண்டால் ஃபைதா தطهرن என்றால் அவர்கள் குளித்துக் கொண்டார். وقد أجمع العلماء على وجوب الغسل على الحائض والنفساء عند طهورهن. மாதவிடாய் உள்ள பெண், நிஃபாஸ் உள்ள பெண், ஹைத் உள்ள பெண், நிஃபாஸ் உள்ள பெண் அவர்கள் சுத்தமாகின்ற நேரத்திலே, துஹுர் என்றால் சுத்தம், துஹுராகின்ற நேரத்திலே அவர்கள் குளித்துக் கொள்வது வாஜிப் என்பதிலே இஜ்மா, மாற்று கருத்து இல்லை. அதே போன்றுதான் அவர்கள் குளித்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய கணவன்மார் உறவு கொள்ளவும் முடியும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியானது. அடுத்ததா மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். அகல்லு முத்தத்தில் ஹைதி வ அக்ஸர். ஹைத் எவ்வளவு காலம் வரும், குறைந்தது எவ்வளவு காலம், கூடியது எவ்வளவு காலம்? சரியான கருத்து, அறிஞர்களுடைய கருத்துக்களுடைய சரியான கருத்து, அதற்கு வரையறை இல்லை. ஹைத் குறைந்த காலம், இந்த ஒரு நாள் அல்லது 2 நாள் 3 நாள் இவ்வாறு வரையறுக்க முடியாது. அதே போன்றுதான் எத்தனை நாட்கள் வரும், 5 நாள் 6 நாள் 7 நாள், இத்தனை நாட்கள், அதிகூடிய 15 நாள், இவ்வாறு நாங்கள் வரையறுக்க முடியாது என்பதுதான் சரியான கருத்து. என்றால் ஒரு பெண் فلو حاضت المرأة أول النهار وطهرت آخره فهو حيض صحيح. ஒரு பெண் ஒரு நாளுடைய ஆரம்பத்திலே மாதவிடாய் ஏற்பட்டு, மாதவிடாய் இரத்தம் அவளுக்கு வெளிப்பட்டு, அந்த நாளுடைய இறுதியிலே அவள் சுத்தமாகிவிட்டாள் என்றால், காலையில் ஏற்படுகிறது, மாலையிலே சுத்தமாகிவிட்டால், இரத்தம் நின்று போய்விட்டது, இங்கே அவளுக்கு வந்த ஹைத் சரியான ஹைத் தான், மாதவிடாய் தான். அதே போன்று அவள் சுத்தமாகியதும் சரியான சுத்தம், துஹுருன் ஸஹீஹ். எனவே வஸபதத் அஹ்காமுல் ஹைத் இந்த வஜூதி, எப்பெல்லாம் ஹைத் வருகிறதோ அப்போது ஹைதுடைய சட்டங்கள் அந்த பெண்களுக்கு இருக்கிறது. வஅஹ்காமு துஹுரி இன்த இன்கிதாஇ, எப்போது ஹைத் நிற்கிறதோ அப்போது சுத்தம் என்கின்ற அதற்குரிய சட்டங்கள் வரும். சுத்தத்துடைய நிலையிலே தொழ வேண்டும், ஹைதுடைய நிலையை தொழக்கூடாது. உதாரணமாக நான் சொல்கிறேன். எனவே ஹைது வந்தால் ஹைதுடைய சட்டம், ஹைது நின்றால் துஹுர் உடைய சட்டம். எனவே வலவ் ஹாதத் المرأة أكثر من 15 يوما, ஒரு பெண் 15 நாட்களுக்கு விட அதிகமாக மாதவிடாய்க்கு உள்ளாகிறாள், மாதவிடாய் இரத்தம் அவளுக்கு 15 நாட்களுக்கு மேல் வருகிறது என்றால், والخارج منها على صفات دم الحيض المعروف, அந்த இரத்தத்துடைய பண்புகளை பார்க்கின்ற பொழுது அந்த இரத்தம் மாதவிடாய் இரத்தத்துடைய பண்புகளை கொண்டிருக்கிறது, மாதவிடாய் இரத்தத்தின் அமைப்பை கொண்டிருக்கிறது. எனவே இது மாதவிடாய் இரத்தம் தான். فإنها تترك الصلاة حتى تطهر, அவள் சுத்தமாகின்ற வரையிலே தொழுகையை அந்த பெண் விட வேண்டும். அது மாதவிடாய் இரத்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது 15 நாட்களுக்கு மேல் சென்றாலும் சரிதான். இதான் சரியான கருத்து என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ولا يتقدر أقل الحيض ولا أكثر, குறைந்த ஹைத் அல்லதே போன்று அதிகமான ஹைத் இந்த அளவுதான் என்று வரையறுக்க முடியாது. பல் குல்லு மஸ்தகர்ர ஆதத்தன் லில்மர்அதி ஃபஹுவ ஹைத், ஒரு பெண்ணுக்கு வளமையாக இது இந்த நாட்கள் தான் ஹைத் என்று வரும் பொழுது அது அவளுடைய ஹைத். وإن نقص عن يوم أو زاد عن, ஒரு நாளை விட குறைவாக கூட ஹைத் இருக்கலாம். أو زاد عن الخمسة أو السبعة عشر, 15 நாட்களை விட 17 நாட்களை விட அதிகமாக கூட அது வரலாம். ولا حد لأقل سن تحيض فيه المرأة ولا لأكثر, அதே போன்றுதான் ஒரு பெண் எந்த வயதிலே ஆரம்பமாக மாதவிடாய் அவளுக்கு வரும் என்பதிலும் வரையறை கிடையாது. இத்தனை வயதில் தான் அவள் மாதவிடாய் ஒரு பெண்ணாக உருவாகுவாள், அல்லது இந்த வயதிலே அவளுடைய மாதவிடாய் நின்றுவிடும் என்பதற்கெல்லாம் வரையறை கிடையாது. ولا لأقل الطهر بين الحيضتين, 2 ஹைதுகளுக்கு இடையிலே எத்தனை நாட்கள், எவ்வளவு காலம் ஒரு பெண் சுத்தமாக இருப்பாள் குறைந்தபட்சம் என்பதற்கு கூட வரையறை இல்லை என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்து. அந்த கருத்து தான் பலமானது. இப்போது நாங்கள் இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் வருவோம்.
அலாமத்து துஹுரி மினல் ஹைத். ஹைதிலிருந்து ஒரு பெண் சுத்தமாவதற்கான அடையாளம் என்ன? 2 அடையாளங்கள் இருக்கின்றன. நூலாசிரியர் சொல்கிறார், وعلامة الطهر عند النساء خروج القصة البيضاء. வெண்மையான கஸ்ஸத்துல் பைதான்னு சொல்வார்கள் அரபியில. அந்த கஸ்ஸத்துல் பைதா வெளிப்படுவதுதான் ஒரு பெண் சுத்தமாகி மாதவிடாயிலிருந்து சுத்தமாகிவிட்டால் என்பதற்கான அடையாளம். என்ன கஸ்ஸத்துல் பைதா என்றால், وهي عبارة عن سائل أبيض يدفعه الرحم عقب انقطاع الدم. அது ஒரு திரவம், வெண்மை நிறமானது, கற்பை அதனை மாதவிடாய் நின்றதற்கு பிறகு என்ன செய்யும்? வெளியேற்றும். அதாவது ஒரு திரவம், வெண்மையான ஒரு திரவம், ஒரு நீர் வெளிப்படும் மாதவிடாய் இரத்தம் நின்றதற்கு பிறகு. இந்த கஸ்ஸத்துல் பைதா வெளிப்பட்டால் அந்த பெண் சுத்தமாகிவிட்டாள் என்பது அர்த்தம். وصح عن عائشة رضي الله عنها أنها كانت تقول للنساء لا تعجلن حتى ترين القصة البيضاء. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரியான செய்தி இது. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கஸ்ஸத்துல் பைதாவை நீங்கள் பார்க்கின்ற வரையிலே, அதாவது அந்த நீர் வெளிப்படுகின்ற வரையிலே, இரத்தம் என்று நீர் வெளிப்படுகின்ற வரையிலே. இது ஒரு அடையாளம். அதே நேரத்திலே சில பெண்களுக்கு கஸ்ஸத்துல் பைதா அந்த திரவம் வெளிப்படாமல் இருக்கலாம். சில பெண்களுக்கு வெளிப்படாமல் இருக்கலாம். அவர்களுக்கான அடையாளம் இந்த இரத்தம் முழுமையாக உறைந்து போவதுதான், முழுமையாக காய்ந்து போவதுதான் அந்த பெண்கள் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி விட்டார்கள் என்பதற்கான அடையாளம். وبعض النساء لا يخرج منها القصة البيضاء ولكن يجف الموضع تماما عن الدماء. அந்த இடம் இரத்தத்திலிருந்து மொத்தமாக காய்ந்து விடுவதுதான் فينقطع الدم ويحصل الجفاف. இரத்தம் நின்று அங்கே காய்தல் ஏற்பட்டுவிடும். وهذا أيضا كاف في معرفة انقطاع الحيض. இதுவும் போதுமானது மாதவிடாய் நின்றுவிட்டது என்பதற்கு. எனவே இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் அடுத்ததாக வருவோம். أقل سن تحيض فيه المرأة وأكثر سن تحيض فيه. ஒரு பெண், இது இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மேற்கோள் காட்டிய மேலே உள்ள கூற்றிலும் உள்ளடங்கி இருக்கிறது. திரும்பவும் அதாவது தனியொரு மசாலாவாக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண் எந்த வயதிலே, குறைந்தபட்சம் எந்த வயதிலே மாதவிடாய் உள்ள பெண்ணாக மாறுவார்? எந்த வயதிலே அவளுக்கு மாதவிடாய் ஏற்படும்? குறைந்தது, ஆக குறைந்த வயது எது, ஆக கூடிய வயது எது என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றை இங்கே நூலாசிரியர் எடுத்துரைத்திருக்கின்றார், நக்கல் செய்திருக்கின்றார். ولا حد لسن تحيض فيه المرأة بل لو قدر أنها بعد 60 أو 70 رأت الدم المعروف من الرحم لكان حيضا. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பெண் எந்த வயதிலே மாதவிடாய் அவளுக்கு ஏற்படும் என்பதற்கு வரையறை கிடையாது. 60, 70 வயதுக்கு பிறகும் கற்பையிலிருந்து வெளிப்படக்கூடிய அறியப்பட்ட அந்த இரத்தம் ஒரு பெண்ணுக்கு வெளிப்பட்டதை அவள் பார்த்தால் அது அவளுக்குரிய ஹைத் தான். 60 வயதிலும் வரலாம், 20 வயதிலும் வரலாம். وَالْيَأْسُ الْمَذْكُورُ فِي قَوْلِهِ وَاللَّائِي يَئِسْنَ مِنَ الْمَحِيضِ. மாதவிடாயிலிருந்து நிராசை அடையக்கூடியவர்கள், அதாவது மாதவிடாய் நின்று போகக்கூடிய அந்த காலத்தை அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறானே, இங்கே அல்லாஹ் தஆலா ஒரு வயது எல்லையை சொல்லவில்லை. மாதவிடாயுடைய அந்த தன்மை, மாதவிடாய் நின்று போகக்கூடியவர்கள், இனிமேல் எனக்கு மாதவிடாய் வராது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யஇஸ்ன, அதாவது நிராசை அடையக்கூடியவர்கள். இவ்வாறான வயது இது வந்து லைஸ ஹுவ புலூகு சின், இந்த வயதுதான் என்று அல்லாஹ் தஆலா வரையறுத்து சொல்லவில்லை. ஃபலவ் கான புலூக சின்னின் லபய்யனஹு அல்லாஹு வ ரசூலுஹு. அது ஒரு இந்த வயது எல்லை என்று இருந்தால் அல்லாஹ் தஆலாவும் அவருடைய தூதரும் இந்த வயதில் வந்தால் மாதவிடாய் நின்றவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள், தெளிவுபடுத்தியிருப்பார்கள். அவ்வாறு சொல்லவில்லை. وإنما هو أن تيأس المرأة نفسها من أن تحيض. ஒரு பெண் இனிமேல் நான் மாதவிடாய் எனக்கு வராது என்று அவள் நிராசை அடைவதுதான் அது. فإذا انقطع دمها ويأست من أن يعود فقد يأست من الحيض ولو كانت بنت 40. எனவே ஒரு பெண் அவள் 40 வயதுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுடைய இரத்தம் நின்று விட்டது, இனிமேல் மீண்டும் எனக்கு அந்த இரத்தம் வராது என்று நிராசை அடைகின்ற ஒரு நிலை வந்தால் அவள் இந்த மாதவிடாய் நின்ற ஒரு பெண்ணாக மாறிவிடுவாள். அடுத்ததாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இன்னொரு கூற்று, ஜாதுல் மஆதிலே அவர்களுடைய மாணவர் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார்.
வலைஸ ஃபில் கிதாபி வஸ்ஸுன்னதி தஹ்தீதுல் யஅஸி பிவக்த். எனவே இந்த வயசில் தான் மாதவிடாய் நிற்கும் யஸுடைய வயது என்று குர்ஆனிலோ சுன்னாவிலோ வரையறை இல்லை. ولو كان المراد الآئسة من المحيض من لها 50 سنة أو 60 سنة أو غير ذلك. 50 வயது அல்லது 60 வயது அல்லது அது அல்லாத ஒரு குறிப்பிட்ட வயது தான் ஒரு ஆயிஷா மாதவிடாயிலிருந்து மாதவிடாய் நின்ற பெண் என்று இருக்குமே. ஆனால் எப்படி குர்ஆன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கும், வல்ல யப்லுகுன மின சின்னி கதா வ கதா, இன்னின்ன வயதை அடையக்கூடியவர்கள் அவர் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வலம் யகுல் யஇஸ்ன, அவ்வாறு சொல்லப்படவில்லை தானே. யஇஸ்ன என்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நூலாசிரியர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், وما قرره شيخ الإسلام ابن تيمية هو مذهب مالك والشافعي رحمة الله عليهما. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் மாலிக் அதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுடையவும் மதுஹபாக இருக்கிறது. எனவே அதே போன்றுதான் وأقل سن وجده العلماء تحيض فيه المرأة هو 9 سنوات. ஆக குறைந்தது ஒரு பெண் மாதவிடாய் ஏற்பட்ட வயதாக அறிஞர்கள் கண்டது 9 வயது. அதனால் ஃபிக்ஹிலே குறைந்த வயது 9 வயது என்று எழுதி வைத்திருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்கள் பார்த்தது 9 வயது. அதனால் واعتبر الأكثر منهم الدم إذا نزل دون هذا العمر دم فاسد. இதற்கு கீழால் 9, 8, 7 இந்த மாதிரி வயதுகளிலே ஒரு பெண்ணுக்கு இரத்தம் ஏற்பட்டால் அதிகமான அறிஞர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், அந்த இரத்தம் அது மாதவிடாய் இரத்தம் அல்ல, அது வேறொரு ஃபசாத், தமு ஃபசாத், வேறொரு இரத்தம். மாதவிடாய் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த இரத்தம் அல்ல, அது தம் ஃபசாத் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனாலும் வல் அஸஹு அன்னஹு இன் நஸல மின்ஹா தமு அலா சிஃபாத்தி தமில் ஹைதி ஃபஹுவ ஹைத். ஹைதுடைய அந்த பண்புகளோடு அந்த இரத்தம் இருந்தால் அது ஹைதுடைய இரத்தம் தான். அதற்கு குறைவான வயதிலே அந்த இரத்தம் ஏற்பட்டாலும் வலவ் நஸல தூன தாசிஆ, அதாவது 9 வயதுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணுக்கு அந்த இரத்தம் ஏற்பட்டாலும் அது மாதவிடாய் இரத்தத்தை ஒத்ததாக இருந்தால் அது மாதவிடாய் இரத்தம் தான். இதுதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடையவும் அதே போன்று ஷேக் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடையவும் தேர்வாக இருக்கிறது. அவர்களுடைய கருத்தும் இதுதான் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். இப்போது நாங்கள் இன்னொரு மசாலாவுக்கு வருவோம். அதான் மஅனல் இஸ்திஹாதா. இஸ்திஹாதா என்றால் என்ன? வகைஃப தஸ்னஉல் முஸ்தஹாதா. இஸ்திஹாதா ஏற்படக்கூடிய பெண் முஸ்தஹாதா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இஸ்திஹாதா பெண்களிடத்திலே வரக்கூடிய அந்த இரத்தங்கள் 3 வகை. ஒன்று ஹைத், அடுத்தது நிஃபாஸ், அடுத்தது இஸ்திஹாதா. இஸ்திஹாதா என்பது என்ன? இது மாதவிடாய் அல்ல, நிஃபாஸும் அல்ல. அப்படி என்றால் என்ன? وخروج دم من المرأة بسبب انقطاع عرق في رحمها. ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையிலே ஒரு நரம்பு துண்டிக்கப்படுவதன் மூலமாக, அதன் காரணமாக வெளிப்படக்கூடிய இரத்தம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் அல்லாமல் கர்ப்பப்பையிலே ஏற்படக்கூடிய சில கோளாறுகளின் காரணமாக கர்ப்பப்பையுடைய உள்சுவர் சில நேரம் பலவீனமாக இருப்பதனால், அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் பலவீனமாக இருப்பதனால், இரத்த நாளங்கள் வெடிப்பதனால் அந்த இரத்தம் வெளிப்படுகிறது. இதனைத்தான் நாங்கள் இஸ்திஹாதா என்று சொல்கின்றோம். மருத்துவமும் அதை என்று சொல்லியிருக்கிறது, இஸ்திஹாதா. இது மாதவிடாய் இரத்தம் அல்ல. எனவே இந்த வசிஃபாத்து தமி கசாயிரி திமாஇல் ஜுரூஹ், இந்த இஸ்திஹாதாவுடைய இரத்தத்துடைய சிஃபாத் பண்புகள் எப்படி இருக்கும்? காயங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய இரத்தங்களை போன்றதாக இருக்கும். அதனால் இது மாதவிடாய் இரத்தத்தை போன்று தொழுகையை தடுக்காது, நோன்பை தடுக்காது. இந்த இரத்தம் வந்தால் நாம் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் பெண்கள். وهو مستمر وليس كالحيضة إنما تأتي غالبا في الشهر مرة. இந்த இரத்தம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் சிலருக்கு. எனவே இது வருவதனால் ஒருவர் தொழுகையை விட வேண்டும் என்பது அல்ல, விடக்கூடாது, தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். எனவே இது மாதவிடாய் இரத்தத்தை போன்றது அல்ல. மாதவிடாய் இரத்தம் பெரும்பாலும் மாதத்திலே ஒரு முறை வரும். இஸ்திஹாதா சில பெண்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை நூலாசிரியர்
இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஅத் ஃபாத்திமத்து பின்து அபி ஹுபைஷ். ஃபாத்திமத்து பின்து அபி ஹுபைஷ் என்கின்ற பெண்மணி நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி இம்ரஅத்துன் உஸ்தஹாது ஃபலா அத்ஹுர். எனக்கு தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு இருக்கிறது, நான் இஸ்திஹாதாவால் ஏற்படும், நான் சுத்தமாகாமல் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திரும்ப அந்த பெண் என்ன கேட்கிறாள் என்றால், அஃப அதஉ ஸலா, நான் தொழுகையை விடட்டுமா? அதாவது இஸ்திஹாதா வரக்கூடிய நேரத்திலே நான் தொழுகையை விட வேண்டுமா என்று அந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா, இல்லை, இன்னமா ذلك இர்க், அது ஒரு நரம்பு, வலைஸ பில் ஹைதா, அதாவது ஒரு நரம்பு வெடித்து வரக்கூடிய இரத்தம் தானே தவிர அது ஒரு மாதவிடாய் ஹைத் அல்ல. வைதா அக்பலத்தில் ஹைதத்து ஃபதஇஸ் ஸலா, உங்களுக்கு மாதவிடாய் வந்தால் நீங்கள் தொழுகையை விடுங்கள். வைதா அதுபரத், மாதவிடாய் நின்று விட்டால் ஃபக்ஸிலி அன்கி தம வஸல்லி, இரத்தத்தை நீங்கள் கழுவி விட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். புகாரியுடைய ஒரு அறிவிப்பிலே ذلك عرق وليست بالحيضة فإذا أقبضت الحيضة فدعي الصلاة وإذا أدبرت فاغتسلي وصلي. மாதவிடாய் உங்களுக்கு வந்தால் அது ஒரு இரத்த போக்கு, நரம்பினால் ஏற்படக்கூடியது. அது மாதவிடாய் அல்ல. மாதவிடாய் உங்களுக்கு வந்தால் நீங்கள் தொழுகையை விடுங்கள். மாதவிடாய் நின்றுவிட்டால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே முஸ்தஹாதா, இஸ்திஹாதா உள்ள அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே அவளிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இரத்தம், அதற்காக அவள் தொழுகையோ நோன்பையோ விட வேண்டிய அவசியமில்லை, தொழ வேண்டும். சரி, இஸ்திஹாதா தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பெண்மணி ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் குளித்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. அது சம்பந்தமாக வரக்கூடிய பலமான இந்த ஹதீஸும் இல்லை. அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அப்படியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸும் புகாரியுடைய ஒரு அறிவிப்பாக, சஹீஹான ஒரு சஹீஹுடைய அறிவிப்பாக இருந்தாலும் அந்த அறிவிப்புல ஒரு பலவீனம் இருக்கிறது என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். நூலாசிரியர் இங்கே அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகமான அறிவிப்பாளர்கள் அதனை எப்படி சொல்லவில்லை, ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் உது செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அதிகமான அறிவிப்பாளர்கள் அதை சொல்லவில்லை. சில அறிவிப்பாளர்கள், பலமான அறிவிப்பாளர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள், பலவீனமான அறிவிப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த கூற்று நபி அவர்களுடைய கூற்று அல்ல, பின்னால் வந்த ஒரு அறிவிப்பாளருடைய கூற்றை நபி அவர்களுடைய கூற்று என்று நினைத்து விட்டார்கள் என்பதுதான் சரியான கருத்து. எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்ய வேண்டும் என்பதே கட்டாயம் இல்லை. ஆனால் அதிகமான உலமாக்கள் அந்த கருத்தை எடுத்திருக்கிறார்கள். அதுதான் பேணுதலானது. ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த பெண்கள் உது செய்தால், அதாவது துஹருடைய நேரம் வருகிற பொழுது துஹர் தொழுகைக்காக உது செய்வது, அசருடைய நேரம் வருகிற பொழுது அசர தொழுகைக்காக உது செய்வதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அவ்வாறு உது செய்து கொண்டால் பேணுதலான நல்லது. ஆனால் சரியான கருத்து அது அந்த கட்டளை ஒரு மர்ஃபூஆன நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸிலே வந்திருந்தாலும் அந்த அறிவிப்புல பலவீனம் இருக்கிறது. வலாகின்னஹு கத் உஇல் என்று நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். எனவே அந்த ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உது செய்வது கட்டாயமில்லை. இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உது செய்வது முஸ்தஹப் என்று அவருடைய ஷர்ஹ் மும்திஇலே குறிப்பிடுகின்றார்கள். உது செய்து கொள்வது நல்லது, பேணுதல் என்ற அடிப்படையில் செய்யாவிட்டால் குற்றமில்லை. அதனால் உது முறியவும் செய்யாது என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹ் அஅலம். அடுத்த மஸலாவுக்கு நாங்கள் வருவோம். அஸ்ஸுஃப்ரத்து வல் குத்ரத்து ஹல் ஹிய மினல் ஹைத். சுஃப்ரா மஞ்சள் நிறம், குத்ரா ஒரு அதாவது ஊத்தை நிறம், அழுக்கடைந்த ஒரு நிறம். இது ஹைதிலே சேருமா என்பதுதான் இந்த மஸலா. அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். உம்மு அத்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே பைஅ செய்த ஒரு சஹாபி பெண்மணி. குன்னா லா நஅுத்துல் குத்ரத வஸ்ஸுஃப்ரத பஅத துஹுரி ஷைஆ. சுத்தமானதற்கு பிறகு, மாதவிடாயிலிருந்து துஹுர் சுத்தமானதற்கு பிறகு குத்ராவோ சுஃப்ராவோ மஞ்சள் நிறமோ அல்லது கருமை நிறம், அந்த ஒரு அழுக்கடைந்த அந்த நிறம் குத்ரா, இதை நாங்கள் எந்த ஒன்றாகவும்
பொருட்படுத்துவதில்லை, கருதுவதில்லை. அதாவது அது மாதவிடாய் அல்ல. நாம் சுத்தமானதற்கு பிறகு நீங்கள் மாதவிடாய் நின்று விட்டது, இடையிலே உங்களுக்கு சுஃப்ரா ஏற்படுகிறது அல்ல குதுரா ஏற்படுகிறது. அந்த திரவங்கள் மாதவிடாய் அல்ல, அதை நான் கருதுவதில்லை என்று நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த உம்மாத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இதே ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது. இதே செய்தி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதிலே பாத துஹர் என்ற வார்த்தை இல்லை, சுத்தமானதற்கு பிறகு என்ற வார்த்தை இல்லை. குதுராவையும் சுஃப்ராவையும் நாங்கள் எந்த ஒன்றாகவும் கருதுவதில்லை என்றிருக்கிறது. குதுரா என்றால் என்ன என்று நூலாசிரியர் வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார். சாயிலுன் அது ஒரு திரவம், முத்தசிஹுன் அது அழுக்கடைந்திருக்கும், ஓ முத்தகத்திரும் கலங்கி இருக்கும், வலைஸ பிதம் அது ஒரு இரத்தம் அல்ல. வஸ்ஸுஃப்ரது சுஃப்ரா என்பது சாயிலுன் யஅலூ சுஃப்ரா ஒரு மஞ்சள் நிறம் அதுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு திரவம். கமா இல் ஜுரூஹ் அதாவது காயங்களிலிருந்து வெளிப்படக்கூடியதை போல, காயங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய நீரை போல. وقد ذهب أكثر العلماء وقد ذهب أكثر العلماء إلى أن القدرة والصفرة في أيام الحيض من الحيض. அதிகமான அறிஞர்கள் உலமாக்கள் குதுராவும் சுஃப்ராவும் மாதவிடாய் காலத்தில் வந்தால் அது மாதவிடாயில் உள்ளது என்று அவர்கள் கருதுகிறார்கள். மாதவிடாய் காலத்திலே எப்படியும் தொழ முடியாது, நோன்பு நோக்க முடியாது. எனவே அந்த காலத்தில் குதுராவும் சுஃப்ராவும் வந்தால் அது மாதவிடாய்க்குள் அடங்கும். وإن رأته بعد أيام حيضها وطهرها மாதவிடாய் முடிந்ததில் சுத்தமானதற்கு பிறகு ஒரு பெண் குதுராவையோ சுஃப்ராவையோ கண்டால் ஃபலா துஅத்தது பிஹி அதை பொருட்டில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. அதாவது அது மாதவிடாய் இரத்தமாக கருதப்பட மாட்டாது. இதற்கு ஏற்கனவே நாம் இப்போது பார்த்தோம். அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதனைத்தான் அவர்கள் ஆதாரமாக எடுக்கிறார்கள். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தி, அதுவும் பலமான செய்தி. பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு துணியை அனுப்புவார்கள். அதிலே பஞ்சு இருக்கும். அதிலே அவர்கள் சுஃப்ரா மஞ்சள் அடையாளம் இருக்கும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே உறுதிப்படுத்துவார்கள், நான் இப்போது தொழ வேண்டுமா என்றால் அவர்கள் தொழுகையிலே கவனம் எடுப்பார்கள். அதனால் அன்றைய காலத்து பெண்கள் தாபியீன்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தாபியியாத், அதனால் அவர்கள் தொழுவதற்கு முற்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், லா தஅஜல்ன நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஹத்தா தரைனல் கஸ்ஸத்தல் பைதா கஸ்ஸத்துல் பைதாவை நீங்கள் காண்கின்ற வரையிலே. கஸ்ஸத்துல் பைதா என்றால் என்ன என்று பார்த்தோம், அதாவது வெள்ளை திரவம். இங்கே மாதவிடாய் காலத்திலே மாதவிடாய் இருக்கின்ற அந்த நிலையிலே மாதவிடாய் நின்று விட்டதா இல்லையா என்று இவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. மாதவிடாயோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த சுஃப்ரா இது மாதவிடாய்க்குள் தான் உள்ளடங்கும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்று நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த செய்தி. என்றால் மாதவிடாய் காலத்தோடு ஒட்டி வரக்கூடிய இந்த சுஃப்ராவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள், அவசரப்பட வேண்டாம், நீங்கள் கஸ்ஸத்துல் பைதாவை பார்த்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுகையை குளித்துவிட்டு நீங்கள் தொழுகையை ஆரம்பிங்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பாபு நிஃபாஸ் நிஃபாஸ் சம்பந்தமாக நாம் பார்க்கும் சம்பந்தமான பாடம். ஏற்கனவே நிஃபாஸ் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். இங்கே எஞ்சியிருக்கக்கூடிய நிஃபாஸுடைய மசாலாக்களை பார்க்கின்றோம். முதலாவதாக அகல்லு நிஃபாஸ் குறைந்த அளவு நிஃபாஸ். குறைந்த அளவு நிஃபாஸ் எந்த அளவு காலம் நிஃபாஸ் ஏற்படும்? பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் நிஃபாஸ் குறைந்தது இந்த இத்தனை நாட்கள் அல்ல இந்த இத்தனை மணித்தியாலங்கள் தான் நிஃபாஸ் ஏற்படும் என்பதற்கு வரையறை கிடையாது. இதுதான் சரியான கருத்து. இமாம் அஹ்மத், ஷாஃபிஈ, மாலிக், ஔசாஇ பல அறிஞர்களுடைய கருத்தும் இதுதான். ஏனென்றால் சில பெண்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள், அவர்களிடமிருந்து இரத்தம் வெளிப்படாமல் இருக்கும். எனவே அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள், சுத்தமான பெண்களாக இருப்பார்கள், நிஃபாஸ் உள்ள பெண்கள் அல்ல. அவர்களுக்கு குளிப்பு கடமையும் அல்ல. இரத்தம் வெளிப்படாமல் குழந்தை பெற்றிருந்தார் இது நாதிர், இவ்வாறு நடப்பது என்பது அருது. அவ்வாறு நடந்தால் அந்த பெண்கள் நிஃபாஸ் வரவில்லை, அவர்களுக்கு குளிப்பு கடமை இல்லை என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக அக்ஸரும் நிஃபாஸ், அதிகமாக எவ்வளவு காலம் ஒரு பெண்ணுக்கு நிஃபாஸ் வரலாம், எவ்வளவு காலம் வரலாம்?
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அபூதாவூத் திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. அதில் என்ன வருகிறது என்றால், கானத்தின் நுஃபஸா தஜ்லிஸு அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 யௌமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நிஃபாஸ் ஏற்பட்ட பெண் 40 நாட்கள் தரித்திருப்பார்கள் என்று இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்றால், 40 நாளைக்கு மேலால் அவர்களுக்கு இரத்தம் வந்தால், அந்த இரத்தத்தை நிஃபாஸாக என்ன செய்ய மாட்டார்கள்? கருத மாட்டார்கள். 40 நாட்களுக்கு உள்ளே நின்று விட்டால் தொழ வேண்டும். 40 நாள் வரையிலே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. பிழையானது. 40 நாள் வரையிலே சில தெரியாதவர்கள், அறியாதவர்கள், மார்க்க அறிவு இல்லாதவர்கள், அ குழந்தையை பெற்றெடுத்ததனால் இரத்தம் நின்று விட்டாலும் 40 நாட்கள் வரையிலே என்ன செய்வார்கள்? எதிர்பார்த்திருப்பார்கள். இது பிழை. அது அல்ல இங்கே சொல்லப்படுவது. 40 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகக்கூடிய 40 நாட்களையும் தாண்டி ஒருவருக்கு இரத்தம் வந்தால், அந்த இரத்தத்தை நிஃபாஸாக கருத மாட்டார் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தி இதுல பலவீனம் இருக்கிறது. என்றால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே முஸ்ஸத்து உம்மு புஸ்ஸஹ் அல் அஸ்தியா என்கின்ற ஒரு பெண்மணி இருக்கிறார். இந்த பெண்மணி அறியப்படாத ஒரு பெண்மணி. அதாவது அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத ஒரு பெண்மணி என்ற அடிப்படையில இந்த ஹதீஸ் தஈஃப், பலவீனமான செய்தி. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீதை குறிப்பிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், قد أجمع أهل العلم من أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين ومن بعدهم على أن النفساء تدع الصلاة 40 يوما إلا أن ترى الطهر قبل ذلك فإنها تغتسل وتصلي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும், தாபியீன்களும், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் ஒரு நிஃபாஸ் ஏற்பட்ட பெண் 40 நாட்கள் தொழுகையை விடுவாள். அதற்கு முன்னால் அவர் சுத்தமாகினால் குளித்துவிட்டு தொழ வேண்டும். இது அவர்களுடைய ஏகமனதான கருத்து என்ற அடிப்படையிலே திருமதி இமாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபைதா ரஅத் தம் பஅத அல்-40 40 நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் நிஃபாஸை பார்க்கின்ற பொழுது فإن أكثر أهل العلم قالوا لا تدع الصلاة بعد ال40. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 40 நாளைக்கு பிறகு இரத்தம் வந்தாலும் தொழுகையை விடக்கூடாது, தொழ வேண்டும். கவுலு அக்ஸரில் ஃபுகஹா. இது அதிகமான பெரும்பாலான அறிஞர்களுடைய ஃபுகஹாக்களுடைய ஃபிக்ஹ் துறை அறிஞர்களுடைய கூற்று. وبه يقول سفيان الثوري وابن المبارك والشافعي وأحمد وإسحاق. இந்த அறிஞர்கள் எல்லாமே இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். ويروى عن الحسن البصري أنه قال إنها تدع الصلاة 50 يوما إذا لم تر الطهر. 50 நாள் வரையிலே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்தாக 50 நாட்கள் எதிர்பார்த்திருக்கலாம். 50 நாட்களுக்கு பிறகு அவர் சுத்தமாகவில்லை என்றால் குளித்துவிட்டு தொழ வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள் என்றால், குல்து வஜாஅத் ரிவாயத்துன் அஹ்மத் வமாலிக் வஷாஃபிஈ. இவர்களை தொட்டும் ஒரு ரிவாயத் இருக்கிறது, அறிவித்திருக்கிறார். அக்ஸரஹு 60 யௌமன், 60 நாள் என்றும் இருக்கிறது. இவ்வாறு 40 நாள், 50 நாள், 60 நாள் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த மசாலாவிலே பல கூற்றுக்கள் இருக்கின்றன. ஆனாலும் இதிலே வெளிப்படையாக தெரியக்கூடிய, சரியான கூற்றாக தெரியக்கூடிய கருத்து எது என்பதை பற்றி அவர்கள் சொல்கிற பொழுது, வல்லதி யظهر والله أعلم أنها تنتظر حتى ينقطع الدم. இரத்தம் நிற்கும் வரையிலே ஒரு பெண் நிஃபாஸ் உள்ள பெண்ணாக இருப்பாள். 40 நாளை தாண்டினாலும் சரி, 50 நாளை தாண்டினாலும் சரி, இரத்தம் நிற்கவில்லை என்றால், தொடர்ச்சியாக இரத்தம் போக்கு அந்த பெண்ணுக்கு இருக்கிறதாக இருந்தால் அது நிஃபாஸ் தான். 40 நாள் என்று வரையறுப்பதற்கு ஆதாரம் இல்லை, அல்லது இந்த இத்தனை நாட்கள் என்று வரையறுப்பதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்ல வருகிறார். இதுதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடையவும் கருத்தாக இருக்கிறது. அவரும் இந்த கருத்தை தான் பலப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே வன்னிஃபாசு லா ஹத்த லி அகல்லி வலா லி அக்ஸரி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிஃபாஸிலே குறைந்தது இவ்வளவு, அதிகபட்சம் இவ்வளவு என்ற வரையறை கிடையாது. வல குத்திர அன்ன இம்ரஅத்தன் ரஅத் الدم أكثر من 40 أو 60 أو 70. எனவே ஒரு பெண் 40, 60, 70 நாட்களுக்கு மேலால் கூட இரத்தத்தை பார்க்கின்ற பொழுது வன்கதஅ ஃபஹுவ நிஃபாஸ், அதுக்கு பிறகு அது நின்றால் அது நிஃபாஸ். லாக்கின் இன் இத்தஸல, ஆனால் தொடர்ச்சியா ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஃபஹுவ தமு ஃபஸாத், அது நிஃபாஸ் அல்ல, அது தம் ஃபஸாத். எனவே அந்த நேரத்திலே ஃபல் ஹத்து 40 என்று நாங்கள் வரையறை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் பெரும்பாலான ஆசாரங்களிலே 40 என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, வந்திருப்பதனால் அந்த நிற்காமல் ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிஃபாஸ். 40 நாட்கள் வந்ததுதான் நிஃபாஸ், அடுத்ததெல்லாம் நிஃபாஸ் இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்ற கருத்தை
ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். إذا عاود النفساء الدم بعد طهرها في مدة 40 40 நாட்களுக்குள் ஒரு பெண் சுத்தமாகிவிட்டார். ஆனால் திரும்ப மீண்டும் ஒரு முறை அவளுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. 40 நாட்களுக்கு உள்ளே. இப்போது என்ன? இது சம்பந்தமாக நூலாசிரியர் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹம்பலி மதஹபைச் சேர்ந்தவர்கள், முக்கியமான அறிஞர் முகனியிலே இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். وإن عاد دمها في مدة 40 ففيه روايتان. அஹ்மது இமாம் அவர்கள் அதில் 2 கருத்தை முகமது தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து அது நிஃபாஸிலே சேரும், தொழுகையை விட வேண்டும், நோன்பை விட வேண்டும். இந்த கருத்தை அத்தா, ஷாபி போன்ற சலஃபுகளுடைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது லிஅன்னஹு தமுன் ஃபி ஸமனின் நிஃபாஸ் என்ற நிஃபாஸுடைய காலத்திலே அது வந்த இரத்தம் என்பதனால் அதனை நிஃபாஸில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இமாம் அஹ்மது தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபக்கான நிஃபாஸன் கல்லவு, முதலாவது எப்படி நிஃபாஸாக இருந்தது, இதுவும் நிஃபாஸ் என்று முடிவுக்கு வர வேண்டும் 40 நாட்களுக்கு உள்ளே வருகின்ற பொழுது. வகமா லவ் இத்தஸல், எனவே தொடர்ச்சியாக வருவதை போன்றுதான் இடையிலே துண்டிக்கப்பட்டு விட்டு வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கருத்து இல்லை. அன்னஹு மஷ்கூகுன் ஃபீ, அது சந்தேகத்துக்குரியது, நிஃபாஸாக இருக்கலாம், நிஃபாஸ் இல்லாமலும் இருக்கலாம். எனவே அதனால் அந்த பெண் துசூமு வ துஸல்லி சும்ம தக்தி ஸௌம இஹ்தியாத்தன், நோன்பு நோக்க வேண்டும், தொழ வேண்டும். எனவே அந்த நேரத்திலே நோன்பை விட்டால் அதை சும்ம தக்தி அஸ்ஸௌம இஹ்தியாத்தன், பிறகு அந்த நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், திரும்பவும் கதா செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள், இந்த கருத்து வேறுபாட்டை சொல்லிவிட்டு قلت الصحيح في هذه المسألة أنه إن عاود الدم في مدة 40 بعد طهرها 40 நாட்களுக்கு உள்ளே ஒரு பெண் நிஃபாஸிலிருந்து சுத்தமாகினதற்கு பிறகு மீண்டும் அவளுக்கு இரத்தம் வந்தால் அந்த இரத்தம் ஹைதுடைய அல்லது நிஃபாஸுடைய இரத்தத்துடைய பண்புகளை ஒத்ததாக இருந்தால் அவள் தொழுகையையும் நோன்பையும் விட வேண்டும். நிஃபாஸுடைய தம் ஹைதுடைய இரத்தத்தை போன்று அது இருந்தால் என்றால் இந்த நிஃபாஸுடைய இரத்தம், ஹைதுடைய இரத்தம், அதற்கான பண்புகள் இருக்கிறது. அந்த பண்புகளை ஒத்ததாக அந்த இரத்தம் இருந்தால் தொழுகையை நோன்பை விட வேண்டும். ஏனென்றால் அங்கே வந்த இரத்தம் ஒன்று நிஃபாஸாக இருக்கும் அல்லது ஹைதாக இருக்கும். அதனால் தொழுகையை விட வேண்டும். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன் ரஅத் தம பஅத யௌமைனி அவ் ஸலாஸத்தின் ஃபஹுவ நிஃபாஸ், 2-3 நாட்களுக்கு பிறகு வந்தால் அது நிஃபாஸ், சற்று தூரமாகி வந்தால் அது ஹைத். நிஃபாஸாக இருந்தாலும் ஹைதாக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான், தொழ முடியாது, நோன்பு நோன்பது முடியாது, வேறு நேரத்திலே நோன்பு நோட்டுக் கொள்ள வேண்டும். எனவே சுருக்கம் என்னவென்றால் அது அந்த இரத்தம் நிஃபாஸ் ஹைதுடைய இரத்தத்தை ஒத்திருந்தால் அந்த நேரத்திலே தொழுகையை விட வேண்டும், நோன்பை விட வேண்டும். அடுத்த மசாலாவுக்கு வருவோம். ஹல் கான வதுன் யஸ்புது பிஹி நிஃபாஸ், ஹல் குல்லு வதுன் யஸ்புது பிஹி நிஃபாஸ், அதாவது குழந்தையை பெற்றெடுத்தல் என்கின்ற எந்த ஒரு பெண் தன்னுடைய கருவறையிலிருந்து எதை பெற்றெடுத்தாலும், முழு குழந்தையாக அல்லது குறை மாத குழந்தையாக அல்லது இரத்த கட்டியாக, இவ்வாறு எதை பெற்றெடுத்தாலுமே அது நிஃபாஸா, அங்கே வரக்கூடிய இரத்தம் நிஃபாஸுடைய இரத்தமா என்கின்ற ஒரு மசாலா. இந்த மசாலாவுடைய நூலாசிரியர் அல்-வதுஉ யகூனு லஹு அஹ்வால், குழந்தை பெற்றெடுப்பது என்பது அல்லது அந்த பெற்றெடுத்தல் என்பது பல நிலைகளை கொண்டது என்று பிரித்திருக்கிறார்கள். இங்கே 5 நிலைகளை கூறியிருக்கிறார்கள். முதல் நிலை என்ன? ஒரு நுத்ஃபா, ஒரு பெண் அவரிடமிருந்து வெளிப்படுவது ஒரு துளி இருக்கிறது. எனவே இது ஹைத் அல்ல. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இது ஹைத் அல்ல. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இது ஹைத் அல்ல, இது நிஃபாஸும் அல்ல. அதாவது பொதுவாக அறிஞர்களுடைய மாற்று கருத்து இல்லாமல் இது ஹைதோ நிஃபாஸோ அல்ல. நுத்ஃபாவாக ஒரு பெண்ணிடத்துடைய கருவறையிலிருந்து வெளியாகின்ற பொழுது, இந்திரிய துடிக்கு நாங்கள் நுத்ஃபா என்று சொல்கிறோம், அந்த மாதிரியான அமைப்பிலே வெளியாகின்ற பொழுது. இரண்டாவது நிலை என்னவென்றால் 4 மாதங்கள் பூர்த்தியானது. 4 மாதங்கள் பூர்த்தியானதற்கு பிறகு ரூஹ் ஊதப்படும். 4 மாதங்கள் பூர்த்தியானதற்கு பிறகு ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கின்றால், எனவே இது இங்கே வரக்கூடிய இரத்தம் நிஃபாஸ். இதுவும் அறிஞர்களுக்கு இடையிலே ஒத்த கருத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம்.
இது அல்லாமல் ஒரு பெண் அலகாவை பெற்றெடுக்கிறார். அலகா என்பது இரத்த கட்டி, கட்டைப்பூச்சி மாதிரி இருக்கக்கூடியது. எனவே இந்த நிலைப்பாடு என்ன? இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை நிஃபாஸா இப்போது வரக்கூடிய இரத்தத்தை நிஃபாஸாக கருதுவதா? இல்லையா? என்கின்ற கருத்து வேறுபாட்டை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சிலர் இதை நிஃபாஸாக கருதக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு கெட்ட இரத்தமாக இருக்கலாம். நிஃபாஸுடைய இரத்தமாக இல்லாமல் பழுதடைந்த இரத்தமாக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்யவில்லை? அலகா தானே, ஒரு மனிதன் உருவாகவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலர் வந்து இல்லை, இது நிஃபாஸா கருத வேண்டும். ஏனென்றால் அது வந்து மனிதனுடைய அந்த அடிப்படைக்கு, அந்த நுத்ஃபா என்ற நிலையிலே இருந்து மனிதன் உருவாகுவதற்கான அந்த அடிப்படைக்கு சென்று விட்டது. அதுதான் இரத்தம். எனவே இங்கே வந்தது ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே இதனை நாம் நிஃபாஸாக கருத வேண்டும் என்ற 2 கருத்துக்கள் இருக்கின்றன. நூலாசிரியர் எந்த கருத்தையும் பலப்படுத்தவில்லை. ஒரு அலகாவாக வெளிப்படுகின்ற பொழுது அங்கே வரக்கூடிய இரத்தம் நிஃபாஸாக கருதுவதா இல்லையா என்கின்ற கருத்து வேறுபாடு இருக்கு. அதே போலதான் முதுகா. முதுகா என்பது சதை பிண்டம், சதை கட்டி. சதை கட்டி 2 வகை. முதுகா ஒன்று மனித உருவம் வெளிப்பட்ட சதை பிண்டமாக அந்த உருவம் இருக்கும். மனித உருவத்துடைய அடையாளங்கள் அதிலே இருக்கும். ஏன்னா இது அதிகமான அறிஞர்கள் வந்து இதனை நிஃபாஸாக கருதுகிறார்கள். மனிதனுக்குரிய அந்த அடையாளங்கள் அந்த சதை துண்டிலே இருக்கின்ற பொழுது இது நிஃபாஸாக அதிகமான அறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னொன்று இருக்கிறது முதுகாத்துன் கைரு முஹல்லகா, அதாவது மனித வடைகோளம் வெளிப்படாத சதை துண்டாக இருந்தால் இதில் என்ன செய்வது என்கின்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஷ்ஹூர் மின் மத்ஹபி அன்னஹு லைஸ பிநிஃபாஸ், மத்ஹபுலே பிரபலியமான கருத்து இது நிஃபாஸ் அல்ல. அவள் இரத்தத்தை பார்த்தாலும் அது நிஃபாஸ் அல்ல என்று சொல்கிறார்கள். இது சம்பந்தமான கருத்து வேறுபாட்டை சொல்லியிருக்கிறார்கள். சிலர் இதனை நிஃபாஸ் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று. எனவே இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. முதுகா குறிப்பாக கைரு முஹல்லகா, படைகோளம் இல்லாத சதை பிண்டம். அதே போல அலகா, இதிலே கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது நிஃபாஸ் அல்ல என்ற கருத்து பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு மசாலா, ஹுக்மு தம் அல்லதி யஹ்ருஜு கப்ல அல் விலாதா. இந்த பாடத்தை நாங்கள் இப்போது இந்த கடைசி மசாலாவோடு முடித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நாங்கள் கிதாபு ஸலாஹ், தொழுகை சம்பந்தமான பாடத்துக்கு அடுத்த வகுப்பிலே சென்று விடலாம். இந்த மசாலாவை நாங்கள் பார்ப்போம். அதாவது ஹுக்மு தம் அல்லதி யஹ்ருஜு கப்ல அல் விலாதா, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. சிலர் பெண்களுக்கு ஏற்படும். அறிஞர்கள் சிலர் இதனை நிஃபாஸாக கருதுகிறார்கள். இது ஹசன் பஸரி அவர்களுடைய கருத்து. அதே போன்று ஹம்பலி மத்ஹப், ஷாஃபி மத்ஹப்ல இந்த ஒரு கருத்து இருக்கிறது. இது இஸ்ஹாக் இப்னு ராஹுவியா அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இதை நிஃபாஸாக ஏன் கருதுகிறார்கள்? அன்னஹு தமுன் ஹரஜ பிஸபபில் விலாதா, பிள்ளை பெறுவதன் காரணமாகத்தான் இந்த இரத்தம் வெளிவருகிறது. இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள், பலப்படுத்துகிறார்கள். அப்துர் ரஹ்மான் ஸஅதி இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர் அவர்களும் இந்த கருத்தை கருதுகிறார்கள். அதாவது அது நிஃபாஸாக கருதப்பட வேண்டும், குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்னால் ஏற்பட்ட இரத்தமாக இருந்தாலும். சிலர் வந்து இது இல்லை, இது நிஃபாஸாக கருத முடியாது. அந்த கருத்தை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார்கள். அதிலே அத்தா, அதே போல ஹம்பலி மதபிலே அந்த கருத்து இருக்கிறது. ஷாஃபி மதபிலே அது பிரபலியமான கருத்தாக இருக்கிறது. இப்னு முந்திர் அவர்கள் இந்த கருத்தை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை பலப்படுத்தி இருக்கிறார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள்? வர்ராஜிஹு அன்ன தம இதா கான அலா சிஃபாத்தி தமின் நிஃபாஸ் அவில் ஹைத், இந்த இரத்தம் நிஃபாஸுடைய இரத்தத்தை அல்லது ஹைதுடைய இரத்தத்தை ஒத்திருந்தால் பெண் என்ன செய்ய வேண்டும்? அன்னஹா துத்ருகு ஸலாஹ், அந்த நேரத்தில் தொழக்கூடாது, தொழுகை விட வேண்டும். இதான் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தர்ஜீஹ், அவர்கள் பலப்படுத்துகின்ற கருத்து. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வமா தராஹு மின் ஹீன தஷ்ரஉ ஃபி த்தல்க் ஃபஹுவ நிஃபாஸ். அதாவது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வருத்தம், அந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவளுக்கு மஹாத் ஏற்படும், தல்க் ஏற்படும், அதாவது ஒரு வலி ஏற்படும். அந்த வலி வர ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இருந்து அவள் பார்ப்பது அது நிஃபாஸ், அது
நிஃபாஸ் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மசாலாக்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த கிதாபு தஹாராவிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களையும் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற பாடங்களிலே வந்திருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்க்கலாம். மனிதனுடைய மணி இந்திரியம் சுத்தமானது என்று நாங்கள் சொன்னோம். இதற்கு ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இது சுத்தமானது என்கின்ற கருத்தை இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் போன்றவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான ஒரு ஆதாரம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆடையிலே உள்ள இந்திரியத்தை கையினால் விரலினால் சுரண்டி விடுவதன் மூலமாக கழுவாமல் போதுமாக்கிக் கொள்வது. எனவே அது நஜிஸாக இருந்திருந்தால் அதை அவ்வாறு சுரண்டி விடுவது மாத்திரம் போதாது, அதனை கழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே அவ்வாறு சொல்லவில்லை. மாதவிடாய் இரத்தத்தை கழுவ வேண்டும், அதனால் தண்ணீரால் கசக்கிவிட வேண்டும் என்று சொன்னதை போன்று இதற்கு சொல்லவில்லை. இது சுத்தமானது என்பதுதான் அதற்கான காரணம். அது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம், பொதுவாக எல்லாமே அடிப்படையிலே சுத்தமானது, அது நஜிஸ் என்பதற்கு தான் ஆதாரம் வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். எனவே இதற்கு இது நஜிஸ் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மணியை கழுவிவிட வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. பொதுவாக அந்த நிலை இருக்கிறது மனிதர்களுக்கு. எனவே அப்படி இருந்தும் கூட அதை கழுவிவிட வேண்டும் என்கின்ற கட்டளை நபி அவர்களிடமிருந்து வரவில்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை நீக்குவதற்கு அவசரப்படவில்லை. விரைந்து அதனை நஜிஸாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காய்கின்ற வழியிலே விட்டுவிட மாட்டார்கள். காய்ந்ததற்கு பிறகு அதை சுரண்டு விடுகிற அளவுக்கு விடமாட்டார்கள். உடனடியாக அதனை சுத்தம் செய்யுமாறு சொல்லி இருப்பார்கள். என அவ்வாறு நடக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த பொழுது அதனை சுத்தம் செய்வதற்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஒரு சிறுவன் அவர்களுடைய மடியிலே சிறுநீர் கழித்த பொழுது ஒரு குழந்தை அதனை அவசரமாக கழுவினார்கள். இதனை அவர்கள் கழுவாமல் விட்டதனால் இது நஜிஸ் இல்லை என்பது தெரிகிறது. நஜிஸாக இருந்தால் அல்லாஹு தஆலா வஹீன் மூலமாக அறிவித்திருப்பார். எனவே இந்த கருத்து தான் பலமான கருத்தாக தெரிகிறது. நபி தோழர்களும் கூட இதனை சுரண்டி விடுவதை கொண்டு போதுமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான செய்தி சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வந்திருக்கிறது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தியிலே அதனை இத்ஹிரா, புல்லினால் அதனை துடைத்து விடுங்கள் அல்லது ஒரு துணியினால் துடைத்து விடுங்கள். நீங்கள் விரும்பினால் அதனை கழுவ தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அருவருப்பாக இருந்தால் நீங்கள் அதை வெறுத்தீர்களேயானால் அது உங்களுடைய ஆடையிலே அதை பார்ப்பதற்கு நீங்கள் கழுவிக்கொள்ளலாம் என்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே மணி நஜிஸ் இல்லை என்கின்ற கருத்து தான் பலமானது. சில நேரங்களிலே அதனை கழுவியதாக இருக்கிறது. கழுவினதனால் அது நஜிஸ் என்பதனால் தான் கழுவினார்கள் என்பதில்லை. கழுவாத நேரமும் இருக்கிறது. கழுவிக்கொள்ளலாம். கழுவிக்கொள்வதிலே பிரச்சனை அல்ல. எனவே கழுவாமல் விட்டிருப்பது அது நஜிஸ் இல்லை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு மசாலா, தண்ணீரிலே நஜிஸ் விழுகின்ற பொழுது அந்த தண்ணீர் நஜிஸாகினால் தான், அதனுடைய பண்புகளிலே மாற்றம் ஏற்பட்டால் தான் அது நஜிஸ். அது குறைவான தண்ணீராக இருந்தாலும் சரி அது நஜிஸாக மாட்டாது என்று தான் நாம் சொல்லியிருந்தோம். அந்த கருத்தை தான் நூலாசிரியர் பலப்படுத்தி இருந்தார். தண்ணீரை போன்றுதான் ஏனைய திரவங்களிலே ஒரு நஜிஸ் விழுகின்ற பொழுது அந்த திரவங்களிலே மாற்றங்கள் வந்தால்தான் அந்த திரவம் நஜிஸ் ஆகும். இல்லை என்றால் நஜிஸ் விழுந்ததற்காக அந்த திரவத்திலே எந்த ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் திரவம் நஜிஸானது என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விரும்பினால் பயன்படுத்தலாம், விரும்பாவிட்டால் பயன்படுத்தாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அது நஜிஸ் ஆகுமா என்று கேட்டால் நஜிஸ் ஆகாது.
அது நஜிஸாகும் என்ற கருத்துக்கு ஒரு ஆதாரம் முன்வைக்கப்படுகிறது. அதான் இன் கான மாயஅன் ஃபலா தக்ரபூ, அதாவது ஒரு எலி வெண்ணெயிலே விழுந்து அது செத்துவிட்டால், அந்த வெண்ணெய் திரவமான நிலையில இருந்தால் அதனை நீங்கள் நெருங்காதீர்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி பலவீனமானது. இந்த செய்தியுடைய சரியான அறிவிப்பு என்னவென்றால், வெண்ணெயிலே எலி விழுந்தால், அது இறந்து போனால், அந்த எலியையும் அதனை சூழ உள்ள அதை சூழ உள்ள பகுதியையும் நீங்கள் எடுத்து எறிந்துவிட்டு அதனை சாப்பிடுங்கள் என்பதுதான் பலமான செய்தி, புகாரிலே இருக்கக்கூடிய செய்தி. எனவே அது திரவமாக இருந்தால் அதனை மொத்தமாக நெருங்காதீர்கள் என்கின்ற அந்த செய்தி பலமானது அல்ல. எனவே தண்ணீருக்கு எந்த சட்டமோ அதே சட்டம்தான் ஏனைய திரவங்களுக்கும். அதனுடைய நஜிஸின் மூலமாக அது மாற்றம் அடைந்தால் தான் அது நஜிஸ் ஆகும். இல்லை என்றால் அது நஜிஸ் ஆகாது. அது குறைவான அளவு, குல்லத்தைனை விட குறைவாக இருந்தாலும் சரி. என்ற குல்லத்தைன் என்கின்ற ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவுக்கு குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்தாலே அதில் மாற்றம் வராவிட்டாலும் நஜிஸ் ஆகிவிடும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. குல்லத்தைன் என்கின்ற அந்த அளவு அன்றைய காலத்திலே தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய பைகள், அந்த இரண்டு பைகள் அளவுக்கு தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீர் அதைவிட கூடுதலாக இருந்தால் நஜிஸாக மாட்டாது. நஜிஸ் விழுந்தால் அதை விட குறைவாக இருந்தால் நஜிஸ் ஆகும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே அந்த கருத்தை விட குல்லத்தைனுக்கு கூடவோ குறையவோ எப்படி இருந்தாலும் தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால் தான் நஜிஸ் ஆகும் என்பதை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே இந்த கருத்தை தான் திரவத்திலே நஜிஸ் விழுந்தால் அது மாற்றம் ஏற்பட்டால் தான் நஜிஸ் ஆகும் என்கின்ற கருத்தை சஹாபாக்களே இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இருக்கிறார். ஆனால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து எண்ணெயிலே ஒரு பாத்திரத்திலே எண்ணெய் இருக்கிறது. அதிலே எலி விழுந்து செத்து இருக்கிறது. அதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய பதில், அதனையும் அதை சூழ உள்ள பகுதியையும் நீங்கள் எடுத்தெறிந்து விட்டு அதை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அந்த எலி அந்த பாத்திரத்தின் எல்லா பகுதியிலும் அந்த எண்ணெயின் ஏனைய பகுதிகளில் எல்லாம் அது ஓடி இருக்கும் அல்லவா என்று கேட்டதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு ஜால வஃபீஹி ரூஹ், அதிலே ரூஹ் இருக்கும் பொழுதுதான் அது ஓடி இருக்கிறது. அது மரணித்ததற்கு பிறகு, செத்ததற்கு பிறகு அது ஒரே இடத்திலே தான் இருந்திருக்கிறது. எனவே அது செத்ததையும் செத்ததை சூழ உள்ள பகுதியை உள்ளதையும் நீங்கள் அகற்றிவிட்டு அதை என்ன செய்யலாம், நீங்கள் சாப்பிடலாம் என்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். அதாவது அல் மாஉல் முஷம்மஸ், சூரிய ஒளியினால் சூடாக்கப்பட்ட நீர். இதனை பயன்படுத்தக்கூடாது, இது மக்ரூஹ், பயன்படுத்துவது மக்ரூஹ் என்ற ஒரு கருத்து ஷாஃபி மத்ஹபிலே இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, அதனை பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு கராஹாவும் மக்ரூஹும் இல்லை. என்றால் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் பலவீனமானது. மருத்துவ ரீதியாகவும் அது உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது, குஷ்டரோகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே சூரிய ஒளியினால் சூடாக்கப்பட்ட நீரை பயன்படுத்தலாம். பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு, அல்லது பயன்படுத்துவது வெறுக்கப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே போன்றுதான் சுடுநீர், சூடாக்கப்பட்ட நஜிஸால் சூடாக்கப்பட்ட நீரை பயன்படுத்தலாமா இல்லை என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து அது கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆனால் நஜிஸ் உடைய ஒரு பகுதி அந்த நீரிலே கலந்து நீரிலே மாற்றம் ஏற்பட்டால் அந்த நீர் நஜிஸ் ஆகிவிடும். அல்லது அதில் கலந்து அது ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போய்விட்டதென்றால், மாற்றம் இல்லாமல் போய்விட்டதென்றால் அந்த நீர் சுத்தமானது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னவென்றால், ஓடாத நீர், இதிலே குளிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேங்கி இருக்கக்கூடிய நீரிலே குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பதை
தடை செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் இதிலே குளித்தால் தொடக்கு நீங்குமா என்று கேட்டால், தொடக்கு நீங்கும். சரியான கருத்து. தொடக்கு நீரும் நீங்கும். அது குள்ளத்தேனுக்கு குறைவான தண்ணீரா இருந்தாலும் சரி, கூடுதலான தண்ணீரா இருந்தாலும் சரி. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணம் என்ன என்றால், அது பயன்படுத்தப்பட்ட நீராக மாறிவிடும் என்பதோ, அல்லது அது நஜீஸாகிவிடும் என்பதோ அல்ல. அதாவது அதை பயன்படுத்துகின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது அருவருப்பாக இருக்கும். தேங்கி இருக்கக்கூடிய குறைவான ஓடாத நீரிலே ஒருவர் அவ்வாறு குளிக்கின்ற பொழுது, அ ஆனால் அதனால் நஜீஸ் நீக்கப்பட்டால் அல்லது அதனால் குளித்துக் கொண்டால், அ அந்த குளிப்பு கூடுமா என்று கேட்டால், அந்த குளிப்பு கூடும் என்பதுதான் சரியான கருத்து. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆண், ஒரு பெண் குளித்து எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணீரிலே குளிக்க முடியுமா? அதேபோன்று ஒரு ஒரு பெண், ஒரு ஆண் குளித்து எஞ்சி இருக்கக்கூடிய நீரிலே தண்ணீரைக் கொண்டு கடமையான குளிப்பை குளிக்க முடியுமா? என்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்கிறது. அதாவது என்றால், ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அபூதாவுதிலே, நசாயிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தக்தஸில அல் மர்அத்து பிஃபாதுலி الرجل அவ் الرجل பிஃபாதுலில் மர்அ. ஒரு பெண் ஆண் குளித்து எஞ்சிய நீரில் ஒரு ஆண், ஒரு பெண் குளித்துவிட்டு எஞ்சியிருக்கக்கூடிய நீரிலும் குளிப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். அவர்கள் இருவரும் அ ஒன்றாக அள்ளி குடிக்கட்டும். ஒருவர் குளித்ததற்கு பிறகு இன்னொருவர் குளிக்காமல் ஒரே நேரத்திலே அள்ளி குடிக்கட்டும் என்பது போன்ற அந்த ஹதீஸ் இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு ஹதீஸிலே, திருமதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே என்ன இருக்கிறது என்றால், இக்தஸல பஅது அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜஃப்னஹ். நபி அவர்களுடைய ஒரு மனைவி ஒரு பாத்திரத்திலே குளிக்கின்றார்கள். ஃபஜாஅ லியக்தஸில மின்ஹா. நபி அவர்களும் அதிலே குளிப்பதற்காக வந்தார்கள். ஃபகாலத் இன்னி குன்து ஜுனுபன். நான் ஜுனுபாலியாக இருந்தேன் என்று அந்த மனைவி சொன்ன பொழுது, நபி அவர்கள் இன்னல் மாஅ லா யஜ்னுப். நீர் ஜுனுபாகுவதில்லை. நீர் ஜனாபாவாகுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இன்னொரு செய்தி இருக்கிறது. அ முஸ்லிம்ல இருக்கிறது என்றாலும் அந்த செய்தி அ பலவீனப்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது என்றால், அதிலே தெளிவா இருக்கிறது. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குளித்த எஞ்சிய தண்ணீரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள் என்கின்ற செய்தி. அதைவிட இப்போது நான் சொன்ன ஒரு மனைவி ஒரு பாத்திரத்திலே குளித்தார்கள். நபி அவர்கள் அதிலிருந்து குளிக்க வந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் ஜுனுபாலியாக இருந்தேன் என்று சொல்லப்பட்ட பொழுது, தண்ணீர் ஜுனுபாலி ஆகுவதில்லை என்று நபி அவர்கள் சொன்னதிலிருந்து, ஒருவர் குளித்த ஒரு பெண் குளித்த நீரிலே ஒரு ஆணுக்கு குளிக்க முடியும் என்பது அதிலிருந்து தெரிகிறது. எனவே தடை என்பது ஏற்கனவே வந்திருக்கிறது. தடை ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய விளக்கம் அதிலே என்னவென்றால், தடை செய்யப்பட்டிருப்பது அந்த தண்ணீர், விழக்கூடிய தண்ணீரை எடுத்து குளிப்பதுதான். அது அப்படி அல்லாமல் எஞ்சியிருக்கக்கூடிய தண்ணீரிலே என்ன செய்யலாம்? குளித்துக் கொள்வதற்கு அனுமதி என்பதுதான் அனுமதிக்கப்பட்ட ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பலர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் போன்றவர்கள், அ ஸனஆனி, ஷௌகானி போன்ற அறிஞர்கள், அதேபோன்று இன்றைய காலத்திலே வாழ்ந்த பல அறிஞர்கள், முக்பில் ரஹ்மஹுல்லாஹ், இப்னு உதைமீன் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள்லாம், அதாவது தடை வந்திருப்பது மக்ரூஹ் என்ற அடிப்படையிலே தான். தன்ஸீஹ், அதாவது பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆனால் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். எனவே பயன்படுத்துவது பாவம் அல்ல. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாய் வாயை போட்டு குடித்த பாத்திரத்தை 7 முறை கழுவ வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு முறை மண்ணை போட்டு கழுவ வேண்டும். மண்ணுக்கு பதிலாக ஸ் சோப், சவர்க்காரம் போட்டு கழுவலாமா என்று கேட்டால், பல அறிஞர்கள் கட்டாயமாக மண்ணைத்தான் பயன்படுத்த வேண்டும்
என்று சொல்கிறார்கள். அதல்லாமல் ஏனைய நஜிஸை நீக்கக்கூடிய, கிருமி நீக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது இந்த நாய் வாய் போடக்கூடிய அந்த பாத்திரத்தை கழுவுகின்ற விடயத்திலே சரிவராது என்று சொல்கிறார். காரணம், ஏனைய சுத்தம் படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் விட மண்ணினால் ஆழமாக சுத்தம் செய்ய முடியும் என்கின்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதே போன்று குறிப்பாக இந்த நஜிஸ், இந்த நாயுடைய இந்த நஜிஸை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையிலே பஸ்ஸாம் அப்துல்லா பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தௌதீஹுல் அஹ்காம் என்ற நூலிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையிலே மண்ணினால் கூடுதலான விசேடமான சுத்தம் அங்கே அதற்கு கிடைக்கிறது. அது வேறு ஒரு பொருளால் அந்த சுத்தம் அதற்கு கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னொரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸிலே மண் தான் வந்திருக்கிறது. எனவே ஹதீஸிலே வந்ததை கொண்டு நாங்கள் செயல்படுவதுதான் சரியானது, கட்டாயமானது. மண் அல்லாத வேறொன்றாலும் அவ்வாறு சுத்தம் செய்ய முடியும் என்றிருந்தால் அதை உள்ளடக்கக்கூடிய விதத்திலே அந்த நஸ் ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகம் வந்திருக்கும். என்றால் ஒமா கான ரப்புக நசியா, உம்முடைய இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாய் அல்லாத ஏனைய மிருகங்கள் வாய்விட்ட குடித்த பாத்திரங்களை நாம் கழுவ வேண்டுமா என்று கேட்டால், ஏனைய மிருகங்கள் எல்லாமே உணவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மிருகங்களாக இருக்கலாம். ஆடு, மாடு, ஒட்டகம், அது போன்ற மிருகங்களாக இருக்கலாம். அல்லது உணவுக்கு எடுத்துக்கொள்ளாத சிங்கம், புலி, கழுதை இது போன்ற மிருகங்களாக, பிராணிகளாக இருக்கலாம். இவை குடித்து எஞ்சியவை நஜிஸ் ஆக மாட்டாது என்பதுதான் சரியான கருத்து. நாயும் பன்றியும் தவிர ஏனையவைகளுடைய எஞ்சிய நீர்கள், அதை குடித்தவைகள், வாய் போட்டவைகள் நஜிஸாக மாட்டாது என்பதுதான் சரியான கருத்து. அது நஜிஸாகும் என்றிருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். அவ்வாறான ஆதாரங்கள் இல்லை. அடுத்ததாக நாங்கள் பார்த்திருந்தோம், மிருகங்களிடமிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற பகுதிகள், அது உயிரோடு இருந்தாலும் மிருகங்கள், அந்த வெட்டி எடுக்கப்படக்கூடிய பகுதி இறந்தவை என்று நாங்கள் பார்த்தோம். அதை உண்ணுவது கூடாது, செத்ததாகத்தான் அது கருதப்படும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் மீன், வெட்டுக்கிளி, அதே போன்று மனிதனுடைய பகுதி என்றாலும் கூட அவை நஜிஸ் அல்ல. ஒரு மீனுடைய ஒரு பகுதி அது உயிரோடு இருக்கின்ற பொழுதே அது வெட்டி எடுக்கப்பட்டால் அந்த பகுதி நஜிஸாக மாட்டாது. என்றால் அது இறந்து போனாலே அது நஜிஸ் அல்ல, அதை சாப்பிட முடியும். அதே போன்றுதான் வெட்டுக்கிளி. அதே போன்றுதான் மனிதனுடைய உறுப்புகள் ஏதாவது ஒன்று, நாம் ஏற்கனவே இந்த விடயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பகுதியை நாம் நஜிஸ் என்று சொல்ல முடியாது, மனிதன் நஜிஸ் ஆகுவதில்லை. அதே போன்றுதான் மனிதனுடைய நகம், இது போன்றவையும் என்ன செய்வதில்லை. நகம் ஒருவர் வெட்டி விடுகின்றார், அது ஒரு இறந்ததற்கு சமம். ஆனால் அதை நாங்கள் என்ன செய்வதில்லை, நஜிஸ் என்று சொல்லுவதில்லை. சரியான கருத்து, அது நஜிஸ் அல்ல. அதாவது மனிதனுடைய கை, கால் போன்ற உறுப்புகள் கூட அது வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு வைத்துக் கொள்ளலாம். எனவே அதை தொடுவது அது நஜிஸ் அவ்வாறு அல்ல. எனவே அது ஒரு நஜிஸான பொருள் அல்ல. நகம் மட்டுமல்ல, ஏனைய உறுப்புகளும் கூட நஜிஸ் அல்ல. இவ்வாறு ஒரு மீனுடைய ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டதோ அது நஜிஸ் இல்லை என்றால், அது இறந்தாலும் அது நஜிஸ் இல்லை, அதை சாப்பிடவும் முடியும். அவ்வாறான நிலையிலே அது உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு பகுதி எடுக்கப்பட்டாலும் அது நஜிஸ் இல்லை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். அதுதான் இறந்த பிராணியுடைய தோலை திபாக்
தபுகு செய்வதன் மூலமாக, அதனை பதப்படுத்துவதன் மூலமாக அது சுத்தமாகிவிடும் என்று சொன்னோம். அதை பயன்படுத்த முடியும். ஆனால் இறந்த ஒரு மிருகத்துடைய தோல், அது பதப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அதனை சாப்பிட முடியுமா என்று கேட்டால், சுத்தமாகி விட்டதனால் அதனை சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது இறந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னான்? "ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா." இறந்தவை உங்களுக்கு ஹராம். இறந்ததை சாப்பிடுவது, செத்ததை சாப்பிடுவதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அந்த தோலும் அது பதப்படுத்தப்பட்டாலும் அது செத்த ஒரு பிராணியுடைய ஒரு பகுதிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? "இன்னமா ஹரும மினல் மைத்ததி அக்லுஹா." செத்ததிலிருந்து அதனை சாப்பிடுவதுதான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செத்ததுடைய ஒரு பகுதி என்பதனால் அதனை சாப்பிடக் கூடாது. ஏனைய பகுதிகளை சாப்பிடக்கூடாது என்று அது பதப்படுத்தப்பட்டாலும் அந்த தோலை சாப்பிட முடியாது. எனவே ஒரு பொருள் சுத்தமாக இருக்கிறது என்பதனால் அதை சாப்பிடலாம் என்பது அர்த்தமில்லை. ஒரு பொருள் சுத்தமாக இருக்கிறது என்பதனால் அதை சாப்பிடலாம் என்பது அர்த்தமில்லை. எங்களுக்கு தெரியும் அருவருப்பான அ விடயங்கள் இருக்கின்றன. வண்டு இது போன்றவை அவை செத்தால் நஜிஸ் அல்ல என்று நாங்கள் சொன்னோம். வெட்டுக்கிளியை போன்று ஓடக்கூடிய இரத்தம் இல்லாத சிறிய அ கொசி போன்றவற்றை அது செத்துப் போனால் அது நஜிஸ் அல்ல என்று சொல்லியிருந்தோம். நஜிஸ் இல்லை என்பதனால் அதனை சாப்பிட முடியும் என்பது அர்த்தம் கிடையாது.